ஹாய் கைஸ், நான் விச் எஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் பவுண்டி ரஷ் தான் பார்க்க போகிறோம். அனிமே கேம் வேறு. ஓகே, கேம்குள்ளே போயிடலாம். லீக் பேட்டில் கொடுத்துருவோம். ஆல்ரெடி நான் 2 மேட்ச் விளையாடிட்டேன். இப்போ திரும்பி விளையாடுறேன். நமக்கு லூஃபி எத்தனாவது கியர் தெரியலங்க, கியர் 4 தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதுவே கிடச்சிச்சு, லக்கில் கிடச்சிச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு சாதா லூஃபி வச்சு தான் விளையாடிட்டு இருந்தேன். இப்போ இவன் எப்படி அடிக்க போகிறான்னு தெரில. அதான் ஃபஸ்ட்டு அப்படியே லூஃபி கியர் 4ஓடையே விளையாட போகிறேன் வீடியோ எடுக்கும்போது. பார்க்கலாம். கமெண்ட் இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, போட்டேன். ஓகே, நம்ம ஆப்போனண்ட்டு கைடும். ஆமாம், போன மேட்ச் என்ன செம்மடி வச்சிட்டானுங்க போட்டு. யோயோ, இந்த கைடோ பையன் என்னை போட்டு தூக்கி மிதிக்கிறான். ஒரே அடி தான் அடிக்கிறான், மொத்த ஹெச்பியும் காலி ஆகிடுது. ஓகே, நாய்ஸ்லாம் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, இப்போ நம்ம எல்லோரையும் தூக்கி இது பண்ண போகிறோம். நம்ம டீம்லேயும் ஒருத்தன் கைடோ இருக்கான். ஓகே, குட் கேம். சரியா, இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம அந்த இன்னும் இப்படி போகிறான். கான்செப்ட் என்னென்னா, இந்த கொடி நட்டணும். நான் தான் நட்டிருக்கேன். ஓகே, கொடி யார் அதிகமாக நட்டுறாங்களோ அவங்க தான் வின்னு. இதுவும் இந்த கைடும் இன்னொரு கைடும் இருக்காங்க. அவனெல்லாம் எப்படி தான் வாங்கினாங்கன்னு தெரியல. ஒரே அடிச்சாங்க, பறந்து போயிட்டாங்க. சவுண்ட் அடிக்கிறான். இதே எத்தனை வந்து கூட அடிக்கிறீங்களா டே? பவி சாதா குட்டிலாம் அடிக்கிறாங்க. என்ன அன்னைக்கு பாட்டாங்க டேய் அட்ரா. இதை யூஸ் பண்ணி அவ்வளோதான் கைடோ வாங்குறான் பாருங்க. அடி பயமா இருக்கு. கிட்ட போனா அடிக்கிறான். சாதா லூப்பியே என்ன போட்டு அடிக்கிறாங்க. எந்த அளவு பாட்டாக நீங்களே பார்த்துக்கோங்க. இவனையே வச்சுக்கோங்க, இவன் வேஸ்ட். இவன் நான் வேறு லெவல் ஏற்றி விட்டேன். 20 வரைக்கும் இருக்கிற காசெல்லாம் வச்சு வீடியோ போடுறேன்ல, அதனால் கொஞ்சம் நல்லா இவ்வளோ பண்ணி கூட நான் ஆட மாட்டேங்கிறேன் பாருங்கள். கியர் 4 தான், ஸ்னேக் மேனா. நான் லூஃபி அனிமே பார்த்ததில்லை, பார்க்கலான்னு இருக்கேன். இந்த லீவில் முடிஞ்சால் பார்ப்பேன். ஆனால் அந்நியத்துக்கு 1000 எபிசோட்ஸ்க்கு மேலே இருக்குது எப்படி பார்க்குறது. இல்லையா தான் இருக்கும். ஆனால் நம்ம தாங்க லீடிங்கில் இருக்கேன். நான் ஒன்றுமே ஆடல போல இருக்குது. இப்போ நம்பாலா எவன் கூட தெரில. இங்கே இருக்காங்க. இப்போ இவன் அடிக்கணும். இங்கே நம்பாலா கையில போடுறாங்க. போடுறா இப்போ போடு. இது போடு. நாக் அவுட்டுங்க. யார் கியர் 4ரா? இப்போ அங்கேருந்து வரானுங்க. அம்மாடி, ஐயோ நான் தான் அடி வாங்கினா. அடிச்சதான் இல்லையாடா டே? அவ்வளோ பவர்லாம் கொடுத்தேன். ஐயோ வச்சானுங்க. எங்கள் அவங்க லீடிங்க்கு வரானுங்க. 2-3 போகுது. டேய் டீச்சுங்கடா. இங்கே வச்சுப்போம். சீக்கிரம்டா போய் அடி வேணாம் அண்ணன். ஐயோ, இதில் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா கூட நான் போட்டுருவேன். ஏன் ஒரு நல்ல கேம் மாட்டிக்கிச்சு. இனிமேட்டு கண்டென்ட் இல்லைன்னா இது பார்ட் 2 போட்டுருவேன். ஆனால் வெளியே 170 ஏதோ எம்பி காமிச்சாங்க. உள்ளே வந்து பார்த்தா 2400 எம்பி. நான் அப்பயே நினச்சேன் சும்மா உடம்பே என்னடா ஒரே அடியில் அடிக்கிறீங்க. கேம் பிளேயோட ஸ்கில்ஸ் எல்லாம் போயிடுச்சு, கேமிங் ஸ்கில் போயிடுச்சு. ஐயோ, வீடியோ போடும்போது தான் இப்படி அடி வாங்கணுமா? ஸ்டார்டிங்லேயாவது எல்லாம் பாட்டாக வந்துருந்தானுங்க. போட்டு கொஞ்சமாக தாச்சேண்ணா. இப்போ போட்டு அடிக்கிறானுங்க டம்மால் டிமின்னு. டே ஐயோ லீடிங் போயிட்டாங்க. ஐயோ கொஞ்சமாக தான் ஆடணும். எங்கேருந்து அடிக்கிறாங்களே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க ஒரே அடி கைடோ. என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஒரே அடி தான் அடிக்கிறான். சும்மா அந்த கட்டிங்ஸ் அடிக்கிறான். கியர் 5 எத்தனை தான் வேலைக்கு அவங்களுக்கு. அவ்வளோதாங்க முடிச்சுங்க. கேமே சார் போட்டுட்டேன். 4-1 அசிங்கமாக தோற்றுருக்கோம். சரி ஜிஜி போட்டுருவோம். குட் கேம். நான் தான் லாஸ்ட்டு நினைக்கிறேன் பாட்டுங்க. ஆனால் நான் இப்படி ஆடுறேன். சரிங்க, பார்ட் 2ல் வச்சு செஞ்சிடலாம் எல்லாரையும். அப்போ நான் கியர் 5 கூட எடுத்துட்டு வரேன். கியர் 5 எடுத்துன்னு வந்து எல்லாரையும் ஓட விட்றேன். இப்போ ரொம்ப மோசமாக விளையாடிருக்கேண்ணா. கொடுப்பா நல்லா இருக்குங்க இந்த கேமு. நான் அதுவே சும்மா பார்த்துருந்தேன். இன்றைக்கி என்ன வீடியோ போகலான்ட்டு. கேம் தான் போகலான்னு நினச்சேன். கிராணி போகலான்னு நினச்சேன். ஆல்ரெடி என் பழைய சேனலில் போட்டிருக்கேன் கிராணி. சரி போட்டு
3 வரையும் போட்டு முடிச்சிட்டேன். சரி எதுக்கு அது விளையாடிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி எதனா கேம் மாட்டுமான்னு பார்த்தேன். இந்த கேம் மாட்டுச்சு. ஆக்சுவலாக இது வீடியோ போட வேணாம் தான் நினச்சேன். சரி நல்லா இருக்கு சொல்லிட்டு அப்படி வீடியோவும் போட்டேன். இல்லாட்டி ஆறு கேம் தான் போட்டுருந்தேன். ஓகே எது நம்ம இந்த சைடு எப்பவுமே நம்ம ஆரஞ்சு கலரே வரும். எனிமியா ஓ நம்ம இதான் செலக்ட் பண்ணி வச்சு. இந்த கேமுக்கு நான் புதுசு நான் தான் பாட்டு மாதிரி. இந்த மேட்ச் பாருங்க, இந்த மேட்ச்சில் நான் நல்லா ஆடுறேன். கியர் 5 நான் பார்த்தேன் ஸ்டார்டிங். 2 வாரம் கியர் 5 சொல்லி வாயுங்களா அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. இப்போ பாருங்க கியர் 5 ஓட விட்றேன். வெயிட்டிங் ஃபார் பிளேஸா? சாரி என்னடா வெளியே போயிடாதா, ஏஎஃப்கே ஆகிடாதராடி. என்னங்க இது? ஓகே ரெடி ஆகிட்டோம். எங்கங்க இங்கே இருக்கா? ஃபஸ்ட் நான் தான் பண்ணுவேன். ஓகே சூப்பர். இங்கே மட்டும் நல்லா பண்ணுறேன், நான் விளையாட மாட்டேங்கிறேன். நல்லா இருக்கு இந்த மேப்பு. ஃபஸ்ட்லாம் அந்த மேப்பே தான் கொடுத்துருந்தாங்க. நான் அடிக்கிறானோடா எவன்டா அது? ஃபஸ்ட் ஒன்று இருந்துட்டு என்னை போட்டு அடிக்கிற பற்றியா? என்னடா இவனுங்க இப்படி அடிக்கிறானுங்க? வீடியோ எடுக்கும்போது தான் இப்படி அடிக்கணுமா? ஓகே சொல்லிட்டானுங்க. இதெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸாக வரானுங்க, அன்னைக்கு அடிக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் அது ஓரளவுக்காக எல்லாம் பாட்டுங்களாம் வந்தானுங்க. இப்போ வந்தாலே போட்டு தூக்கி சொருவுறானுங்க. டே கொஞ்சம் இது இப்போ போய் அடிக்கணும். கைடோ நம்ம டீம் தான் நினைக்கிறேன். நம்ம டீமுங்க இல்லைங்க. நம்ம டீம் எதுவுமே தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கேன். ஓகே அஷ்டம் போடுது. இல்லைங்க உயிரோட அந்த ஷீல்டு மாதிரி வந்து அடிக்கிறது போலுக்கு ஓடு. எவனையா கியர் 5 அடிச்சுட்டு இருக்கானா? எவனை அடிக்கிறேன் ஏது அடிக்கிறேன்னு தெரியல. கியர் 5 அப்படியே காணுங்க. சொல்லி வாங்கல கியர் 5 2 பேர் அடிக்கிறோம். அவன் நம்பால் தான் நினைக்கிறான். என்னங்க ஒரே சொல்லி கூட வரைய மாட்டேங்குது அவனுக்கு. என்னடா பண்ற? என்ன துவைக்காதடா. என்னங்க தண்டை சோறா இருக்காங்க. கியர் 2 பேர் அடிக்கணும். ஏய் சார் அவன் ரோஸோட தம்பி தானாச்சு, பையன் தானே இவன் தெரியாது. இன்னும் கியர் 5 இருக்காங்க உயிரோட. செம்ம பிளேயர் போல இருக்கே. என்ன தூக்கி சொல்லிவிட்டானுங்க. ஓ கியர் 5 தானா? ஐயோ இந்த மேட்ச் ஆச்சுமா தோணும். சரி பார்ட் 1 கண்டுக்காதீங்க. பார்ட் 2ல் வேணால் நல்லா பிளேயர் ஆகிட்டு வரேன், மாஸ்டர் ஆகிட்டு வரேன் கேமில். இதில் போட்டு நல்லா அடிக்கிறானுங்க. இல்லை எத்தவனே வருவீங்களாடா? இது நம்ம டீமா என்ன டீமு? இதோ இவன் தான். 2 ஏஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடியா அடி எவ்வளோ பேர் ஆடுனா? அப்பா என்னங்க போகிறது? செம்ம போகிறோங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிற போகிறோம் இல்லைப்பா. நாக் அவுட்டுங்க. ஒருத்தனை அடிச்சிட்டேன். இப்போ தான் அடிச்சுருவோம் ஒருத்தனை. ஐயோ அதுக்குள்ளேயே வராங்க கியர் 5. கூடு சம்மடி இருக்கிற இடம்லாம் அடிச்சுட்டுங்க. அப்பா ஒரு டேமேஜ் வர மாட்டேங்குங்க. என்ன தாங்க அடிக்கிறான்? தாண்டாவது ஒழுங்கா ஆடுறாடே. யாரு லெவல் 20 வரையும் பண்ணியிருந்தேன். இவனுக்கு எப்படி பவர் ஏற்றுறதுன்னு தெரியல. ஆனால் போன கேரக்டருக்கு இது ரொம்ப நல்லா பவராக தான் இருக்குது. ஆனால் ஆப்போனன்ட்ஸ் அதை விட பவராக இருக்காங்க. இப்போ பாருங்கள் இவன்லாம் அடிக்கிறான், சாதா லூட்டிலாம் அடிக்கிறான். நான் கியர் 4 அடி கொஞ்சமாவது நிறைய தாங்கடா. அவனுக்கு ஏதோ ஷீல்டு வருது. நான் எப்படி வராது அந்த ஷீல்டை? குட் கேமா? எப்படி குட் கேம்? என்னது அது அவனு தெரியல. இது யார் ஃபஸ்ட்டு எப்படின்னு காமிக்கிறாங்கன்னு தெரில. ஓகே டைம் இன்னும் ஒரே ஒரு கேம் ப்ளே போட்டு இன்னும் ஒரே ஒரு கேம் ஆடிட்டு வச்சிடலாம் வீடியோவை. ஒரு இது கூட ஜெயிக்கலாங்க நம்ம. இப்போ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகிறோம். அடுத்த விட பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோலலாம் கியர் 5 எடுத்துகிட்டு வரேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்லா அடிக்கிறானுங்க. ஓகே ஸ்டார்ட் பேட்டில். இப்போயாவது வாங்கடா டே. என்னடா இது? ஏதோ டொட்டோரியல் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. டெய்லி கேம் முடிச்சிடறேன்டா. கேம் ஆடிட்டு அப்புறமா பண்ணுங்கடா டே. ஸோ
உயிரை வாங்குவானுங்க இவனு. என்னடா என்னது எக்யூப் பேட்? என்னது இது? இது பண்ண பவர் ஆகிடுவானா? இது போட்டுருவோமா? எடுத்து போட முடியாதா? சாரி, அவ்வளோதானே. விளாடலாமாடா? இப்போ விளாடலாம். டேய் என்னடா உயிரை வாங்குறீங்க? வீடியோ போட்டு முடிச்சிடறேன்டா. இப்பா என்னை விடுங்கடா டே. பேட்டர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரானுங்க. ஏதோ மெடல்லாம் கொடுத்துருக்கானுங்க. அது போட்டால் இன்க்ரீஸ் ஆகிடுது பவர். அப்படின்னா அதுதான் பார்ட் 2ல் பாருங்கள். கியர் ஃபயத்தில் வந்து கைடோ அடிக்கிறேன். இந்த பிக் பாம் பிக் மாம் அடிக்கிறேன். வாய் வேறு கொளாரா பேசிட்டு. ஓகே ஒன் பீஸ் பார்க்கலாம் தான் இருக்கேன். என்ன பேசுன்னு தெரியாமல் ஒன் பீஸ் பார்க்கலாமா என்ன பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் கமெண்ட்ரி நான் நல்லா பேசுகிறேன். இப்போ கமெண்ட்ரி ஓரளவுக்கு மோசமாக தான் இருக்கும். ஓகே இந்த வாட்டி நான் என்னது சன்னா ஓஷன் நினைக்கிறேன். இல்லை சன்னு கிளிச்சு எங்கப்பா எங்கேதானா சன்னாங்கண்ணா கண் ஓஷன். கியர் போய் வந்துட்டாங்க நம்ம டீமில். சரி நல்லா விளாட்றா. ஓகே இந்த 4 ஸ்டார் நானாக கட்டி ஆகும். வேறு ஒரு பிளேயர் அது. டோரோ வந்திருக்கான், கைடோ வந்திருக்கான். 4 ஸ்டார் நான் தான் நினைக்கிறேன். நான் தாங்க 4 ஸ்டார். இந்த டீம்லேயே அதிக ஸ்டார் நான் தான் போல இருக்கு. நான் ஒழுங்காக ஆட மாட்டேங்கிறேன். இது சாதா லூசி, இது கியர் 5. அது கைடு இருக்கான். செம்ம பிளேயருங்க. இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். அங்கே அந்தளவுக்கு பிளேயர்ஸ் கிடையாது. இங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவனே போட்டாங்க. ஜெயிக்கிறோம். ஓடுறதே வித்தியாசமாக இருக்குது. குச்சி ஓடுறான் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி. சூப்பர்ரா. இப்போ அடிக்கிறோம்டா. யாரா இவன்? டேய் வரதுக்குள்ளே புரிய ஓட்டிங்க ஜோரோங்க. என்னங்க இவ்வளோ பாட்டா ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரே அடி போட்டு சுருகிட்டான். டேய் சீக்கிரம் வாடா. கைடோ ஆடு. கைடோ ஆப்போனண்ட்டாக இருக்கும் மட்டும் அடிக்கிறீங்களே. ஆடுங்கடா ப்ளீஸ்ரா. ஒரு மேட்ச் ஜெயிச்சாதான்டாச்சு. ஒரு மேட்ச் ஜெயித்தாண்டா கொஞ்சம் அசிங்கமே இல்லாமல் சீக்கிரமாக முடிச்சிடலாம் வீடியோ. அழகா பா செம்ம பவுரு. நான் என்ன பார்த்துக்கேன். நான் என்னமோ பண்ணிருக்கேன். போடு சம்மடி பயணிக்கு. அவன் ஆல்ரெடி பாதி வச்சு வச்சுருந்தான். நான் இப்போ அடிக்கிறேன் சும்மா. அப்பா விட்டு சொல்லுவாங்க. ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? கைடு அவங்க ஆப்போனன்ட் இருக்காங்க. கைடு அவன் பேர் கைடோ தானா? என்ன பேருன்னு கூட தெரியல அவனுக்கு. நான் கேட்ட வரையும் கைடோ தான் நினைக்கிறேன். இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் தப்பாக இருந்தா மன்னிச்சிடுங்க. ஒன்றுமே பார்த்ததில்ல. ஒன் பீஸு லைவ் ஆக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஜெயிச்சிடா. நாங்கள் தாங்க லீடிங்கில் இருக்கோம். அப்படியே மெயின்டைன் பண்ண கூட வின் ஆகிடலாம். இவங்க நான் போய் டிஸ்டர்ப் பண்ணால் பண்ணுறேன். அவனுங்க இவனுங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கணுமா? இந்த கொடியை இது பண்ணிக்கணுமா? ஃபுல் இதில் வச்சுருக்கானுங்க கொடியை. நான் இப்படின்னு கட் பண்ணு. சீக்கிரம் லாஸ்ட்டு கொடிங்க. டே அட்ரா அவனா வரான் பாரு. அட்ரா சீக்கிரம் போடு. கொடியை நாட்டி வச்சு 5-0. டே மெயின்டைன் பண்ணுங்கடா. சொல்லுவான். எவன்டா அது ஒரே அடியில் அடிக்கிறீங்க? இவன் யாரா? இவன் ரக்கெல்லாம் வச்சுருக்கான். அடிக்க விடுங்கடா. ஆனால் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். அட பாவி 4-1. இப்போ கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் ஓகே 5-1 ஒரு 4-1 சீக்கிரம். நான் இதுவாது பண்ணுறேன். டிஃபென்சிவாவது பண்ணணும். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன் நான் இந்த டீமுக்கு. சூப்பர்ரா. ரோய் என்ன பண்ணுறேன்? எப்படிங்க அவனுக்கு ஷீல்டு வருது? எனக்கு கூட வர மாட்டேங்குது. கம்மடி வச்சுருவான் அப்பா. அதை பாருங்கள் ஒரே அடி அடிக்கிறானு முடிச்சு கதை. இதுக்கு நான் ஏதோ பண்ணணும் போல இருக்குது. தெரியல. ஐயோ 3-2 வந்துச்சு. சூப்பர் 4-1. கொடியாவது அட்லீஸ்ட் நான் நாட்டுறேன். சீக்கிரம்டா. ஐயோ இங்கே வந்து நாட்டுறானுங்க கொடியை.
டேய் 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 சூப்பரா 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 அந்த சைடு வந்து நாட்டிட்டு இருக்கான் கூடிய நீ ஏன்டா அந்த செகண்ட் என்னடா பண்ண போறீங்க இதுவாக இருக்கணும் சூப்பர் 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 ஜெயிச்சிட்டோமா ஜெயிச்சிட்டோங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க 3க்கு 2 இருந்துங்க அவங்களுக்கு அப்பா 3 இலையில் வின் ஆகிடும் சரி வின் ஆகிட்டோம் சூப்பர் ஒரு குட் எண்டிங்கோட இந்த வீடியோ முடிக்கிறோம் ஜாலியாக இருக்குது சூப்பர் இந்த கியர் 5 தாங்க நான் சொன்ன மாதிரியே அடிக்கிறாங்க அவனை எடுக்கணுங்க கண்டிப்பாக தம் தூண்டுருங்க ஆனால் எப்படி அடிக்கணும் பாருங்க கைடோ கூட செம்மையாக அடிக்கிறான் அந்த ட்ராகன் மாதிரி இருக்கிற கைடோ ஓகே கேம் பிளே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்